இரவு பானிபூரி விற்கும் சிச்சு காக்கா. எல்லாருமே வேலையை முடிச்சுக்கிட்டு சாயந்தர நேரம் வீட்டுக்கு திரும்பும் போது சிச்சு காக்கா அப்பதான் தூங்கியே எழுந்திருக்கும். ஆமா, சிச்சு காக்காவுக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகம். அவருடைய கொள்கையெல்லாம் ஒண்ணுதான், பகலுங்கிறது தூங்குறதுக்கு, ராத்திரிங்கிறது சாப்பிடுறதுக்கு. ஆனா வாழணும்னா சாப்பிடணும்னா பணம் வேணும். அதனால அவருடைய சோம்பேறித்தனத்துக்கு ஏத்தாப்புல அவ ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ராத்திரி நேரம் பானிபூரி விற்க ஆரம்பிச்சா. காலையில உதிச்ச சூரியன் சாயந்தர நேரம் முழுகினதுக்கு அப்புறமா தான் சிச்சு காக்காவோட வீடு பரபரப்பாவே இருக்கும். சிச்சு காக்கா அப்பதான் எழுந்துருச்சு. அப்பாடா, என்ன ஒரு தூக்கம்! இப்படி ஒரு தூக்கம் இது வரைக்கும் தூங்கினதில்ல. நேரம் என்னாச்சு சின்னோ? அப்ப சின்னு படிச்சுக்கிட்டே, மணி 7 ஆகுதுமா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் சமைச்சு முடிச்சுட்டாங்க, நீ இப்பதான் எழுந்திருக்கிற, நல்ல வாழ்க்கை உன் வாழ்க்கை. டேய், ஏன் வாழ்க்கைய பத்தி பேசாத. சில்லுன்னு வீசுற காத்துல வெண்ணிலா வெளிச்சத்துல பானிபூரி விற்கிறதே தனி கிக்குதான். பகல் நேரம் இந்த வெயில வேலை பார்க்கறதுல என்னால முடியாது. சரி, வண்டியை ரெடி பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சிச்சு காக்காவோட வாழ்க்கை முறையே இப்படிதான் இருந்துச்சு. பகல் பூரா தூக்கம், சாயந்தரம் வரைக்கும் நல்லா தூங்கிட்டு சாயந்தரம் 7 மணிக்கே எழுந்துச்சுட்டு 7:30 மணிக்குள்ள குளிச்சு முடிச்சுட்டு வண்டி தள்ளிக்கிட்டு பானிபூரி வியாபாரத்துக்காக ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தா. ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு வெளியில வந்து நின்னுட்டாங்க. அது துணிக்குருவி இருக்கிற வீடு. சிச்சு காக்கா சத்தமா, பானிபூரி பானிபூரி, நல்ல சுட சுட சூடான பானிபூரி, பானிபூரி பானிபூரி. துணிக்குருவி புஜ்ஜி கிட்ட, புஜ்ஜி போ, சிச்சு பானிபூரி வித்துக்கிட்டு வரா, 2 பிளேட்டு பானிபூரி வாங்கிட்டு வா. இன்னைக்கு சமைக்கிறதுக்கு உடம்புல தெம்பில்ல, பானிபூரி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடலாம். புஜ்ஜி குருவி உடனே வண்டிக்கிட்ட வந்து, சிச்சு அத்தை, 2 பிளேட்டு ஸ்வீட் பானிபூரி கொஞ்சம் அதிகமா கொடுங்க. சரி புஜ்ஜி, உங்க அம்மா எங்க, சமைக்கிறாளா? துணி வெளியில வந்து, என்ன சிச்சோ, என்னதான் கேக்குறியா? உனக்கு என்னம்மா, ராத்திரி நேரம் எழுந்திருச்சு வியாபாரம் செய்ய வந்துடுற, பகல் பூரா வேலை செய்யறது நாங்க தானே. சிச்சு காக்கா பெருமையா, நான்லாம் வரலனா ராத்திரிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி சரி, பணத்தை கொடு, நான் பக்கத்து தெருவுக்கு போகணும். மணி 8:30 ஆச்சு. அது சோட்டுக்கிளியோட வீடு. வந்துட்டியா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் புள்ள பானிபூரி சாப்பிடாம வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறான். அத்தை அத்தை, எனக்கு மசாலா பூரி வேணும். தரேன் தரேன். இந்த ராத்திரி நேரத்துல ஏன் வண்டியை விட்டா வேற எப்படி கிடைக்கும் உனக்கு? அடுத்த சிச்சு போனது லூசிபுராவோட வீட்டுக்கு. சிச்சோ, ஏன் இவ்வளோ லேட்டு? நான் பட்டணத்துல டயட் பானிபூரி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டேன், அது உனக்கு தெரியுமா? ஐயோ லூசி, நானே ஏதோ பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கேன், இதுல டயட்டு கேட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காத. என்கிட்ட இருக்கிறது எப்பவுமே நான் கொடுக்குற பானிபூரி தான். உனக்காக கொத்தமல்லியை அதிகமாக போட்டு கொடுக்குறேன், பணத்தை கொடு. இப்படி சாயந்தரத்துல இருந்து ஊருக்குள்ளெல்லாம் சுத்தி பானிபூரி வித்து 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து மறுபடியும் படுத்து தூங்குறது தான் சிச்சு காக்காவோட வழக்கம். ஆனா இந்த சோம்பேறி வியாபாரம் கூட கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. தினமும் ராத்திரி நேரம் தனியா அந்த ஒத்த ஆளா வண்டியை தள்ளிக்கிட்டே இருந்ததுனால சிச்சுவுக்கு கால்வலி வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்து சிச்சு காக்கா அப்படியே படுக்கையில படுத்துட்டா. ஐயோ, என் காலெல்லாம் வலிக்குதுடா சின்னோ, வர வர இந்த வண்டியை தள்ள என்னால முடியல, ரொம்ப பாரமா இருக்குடா. பின்ன அப்படிதானமா இருக்கும், பகல் பூரா படுத்துக்கிற, ராத்திரி மட்டும் இந்த வண்டியை தள்ளுற, அப்படி இருந்தா காலெல்லாம் வலிக்கத்தானமா செய்யும். சும்மாருடா, என் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? நாளையிலிருந்து கொஞ்ச நாளுக்கு லீவ் போட போறேன், அதுக்கப்புறமா தான் நான் வியாபாரம் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சிச்சு காக்கா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுது. அதாவது தினமும் படுக்கிறத விட இன்னும் அதிக நேரம் அது படுத்து தூங்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாளும் ஆச்சு, பல நாள் ஆச்சு. ஆனா சிச்சுவோட பானிபூரி வண்டி மட்டும் தெருவில் வரல. துணியோட வீட்டுல, என்னவோ புஜ்ஜி, இந்த சிச்சு 2 நாளா பானிபூரி விற்க வரவே இல்லை, நாக்கெல்லாம் செத்து போச்சு, அந்த பானிபூரி சாப்பிட்றது பழகி போச்சு போல. சோட்டுவோட வீட்டுல, அம்மா, சிச்சு அத்தை எப்ப வருவாங்க? எனக்கு மசாலா பூரி வேணும். எனக்கு என்னடா தெரியும், அவளே சோம்பேறி, அதான் வரலப்பட தெரியுது. இந்த ஊர்ல ராத்திரி நேரம் கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டு இது மட்டும்தான், அதுவும் இல்லைனா எப்படி? அப்புறம் கிராமமே ரொம்ப போர் அடிக்குமே. இது இப்படி இருக்கும்போது சிச்சுவோட வீட்டுல நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருந்துச்சு. வீட்டுல அரிசி பருப்பு எல்லாம் தீர்ந்து போச்சு. சமைக்கிறதுக்கு வீட்டுல எதுவுமே இல்ல. சின்னுவுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரமும் வந்துருச்சு.
சின்னோ, நாளைக்குள்ள ஃபீஸ் கட்டலனா அப்புறம் உன்னால பரீட்சை எழுத முடியாது. அதை கேட்டு சின்ன ரொம்பவும் பயந்து போயிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் அவன் வீட்டுக்கு வந்தான். சிச்சு காக்கா கால் வலி அப்படின்னு சொல்லி காலுக்கு ஏதோ கட்டு போட்டுக்கிட்டு முடங்கிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருந்தா. அம்மா, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட சொல்றாங்கம்மா. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, என்னடா ஃபீஸ் கட்ட சொல்லி சொல்ற? எனக்கு கால் வலிக்குதுடா. பாத்தியா காலுக்கு எவ்வளவு பெரிய கட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன்னு? அந்த வண்டியை என்னால தள்ள முடியலடா. நானே கால் வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னடா ஃபீஸ் கேட்டு வந்து நிக்கிற? ஆமா, நான் என்ன வேணும்னா கேட்டேன். அவங்க கட்ட சொல்லி சொன்னாங்க. அதான் உன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சிச்சு காக்கா ரொம்ப கவலையா சின்னுக்கிட்ட இப்படி சொன்னான். என்னால முடியலடா. நான் இத்தனை நாள் சோம்பேறியா இருந்துட்டேன். ஆனா இப்போ எனக்கு உழைக்கணும் அப்படின்னு தோணினாலும் என் காலு எனக்கு உதவி செய்ய மாட்டேங்குது. என்ன பண்ணுவேனோ, எப்படிதான் நம்ம வாழ போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லி சிச்சு அழ ஆரம்பிச்சா. சின்னுவால அவங்க அம்மா அழுவுறத பார்க்க முடியல. ஆனா அவங்க அம்மாவோட சோம்பேறித்தனத்து மேல அவனுக்கு கோவம் இருந்துச்சு. அப்போ சின்ன காக்கா யோசிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனையோ வந்துச்சு. அம்மா, அழுகிய நிப்பாட்டு. உன் சோம்பேறித்தனத்துக்கும் உன் கால்வலிக்கும் ஏத்தாப்புல ஒரு வேலைய சொல்லவா? சிச்சு காக்கா ரொம்ப ஆர்வமா, வேலையா? என்னடா அது? என்ன மறுபடியும் அந்த வண்டியை தள்ள சொன்னா மட்டும் என்னால தள்ள முடியாதுடா, பாத்துக்கோ. இல்லம்மா, நீ வண்டியை தள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. நீ மகாராணி மாதிரியே உக்காந்துக்கலாம். சிச்சு காக்கா ரொம்ப ஆர்வமா, உக்காந்துக்கிட்டு வியாபாரம் பண்ணலாமா? அது எப்படிரா? என்ன வியாபாரம்? நீ தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தானே உனக்கு கால் வலிக்குது. நீ வர வரைக்குமே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நீ வண்டியை தள்ளிக்கிட்டு போகாத. ஊருக்கு நடுவுல எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிடு. அப்படி வச்சா அங்க யாரடா வந்து வாங்குவாங்க? வருவாங்கம்மா, வருவாங்க. நீ பேசாம 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும், அதாவது எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடக்கிற நேரம் வரைக்கும் வண்டியை வச்சுக்கோ. எல்லாரும் வண்டிக்கிட்ட வந்து பானிபூரி வாங்கி சாப்பிடுவாங்க. நீயும் உக்காந்துக்கிட்டே இருக்கலாம். உக்காந்துக்கிட்டு செய்யலாம், சரி. ஆனா நாங்க இருக்கிற விஷயம் ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன காக்கா ஒரு மணியை வெளியெடுத்து கொடுத்து, இதோ நம்ம வீட்டுல இருக்க இந்த பழைய மணி. இந்த மணியை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிச்சுக்கிட்டே இரு. சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு என்னடா சத்தம்னு எல்லாரும் வெளில வந்து பார்ப்பாங்க. அப்போ நீ பானிபூரி விற்கிறது அவங்களுக்கு தெரியும். உன்கிட்ட எவ்வளவு வேணுமோ அவளை பானிபூரிய வாங்கிட்டு போக போறாங்க. அவ்வளவுதானம்மா? சிச்சு காக்கா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுச்சு. புள்ளியோட புத்திசாலித்தனத்தை அவ பாராட்டனா. டே சின்னும், சும்மா சொல்லக்கூடாதுரா. அம்மாவுக்கு ஏத்த புள்ளன்னு நீ காட்டிட்ட. நல்லபடியா ஒரு வழியாவது சொல்லிருக்க. இன்னைக்கே அதே மாதிரி வியாபாரம் பண்ணிடலாம். அன்னைக்கு ராத்திரி நேரம் சின்ன காக்கா பானிபூரி வண்டியை தள்ளிக்கிட்டு ஊருக்கு நடுவுல வந்து நிப்பாட்டினா. அப்போ சிச்சு காக்கா அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறமா கையில அந்த மணியை பிடிச்சுக்கிட்டு டங் டங் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சான். ராத்திரி நேரம் அமைதியா இருக்கிற அந்த ஊருக்குள்ள அந்த மணி சத்தம் தெளிவா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ துணி புஜ்ஜி கிட்ட, புஜ்ஜி, என்ன மணி சத்தம்? ஐஸ்கிரீம் ஏதாவது வருதா என்ன? ஐஸ்கிரீமா இந்த நேரத்துலயா? இருக்காதம்மா, ஏதாவது கோவில்ல மணி அடிக்கிற சத்தமா இருக்கும். வா போய் பார்க்கலாம். இந்த பக்கம் சோட்டுவோட வீட்டுல, டே பன்னு, யாரோ மணி அடிக்கிறாங்கடா. நம்ம ஊருடைய தலைவர் மகிக்கழுகு ஏதாவது மீட்டிங் போட்டிருப்பாங்களோ? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? யார் இந்த நேரத்துல மணி அடிக்கிறது? இதுவே சிட்டியா இருந்தா நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மணி சத்தம் கேட்குற இடத்துக்கு கடகடன்னு போனாங்க. அப்போ ஆலமரத்துக்கு கீழே பானிபூரி வண்டியை வச்சுக்கிட்டு சிச்சு காக்கா ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சிச்சு, என்ன இது? புது வியாபாரமா? பானிபூரி வியாபாரத்தை விட்டுட்டு கோவில மணி ஆட்ட வந்துட்டியா? அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சிரிக்காதீங்க, இது என் புள்ள சின்னுவோட ஐடியா. சரி, என்னாச்சு சிச்சு? ஏன் இவ்வளவு நாளா பானிபூரி நீ விற்கவே வரல? அப்போ சிச்சு ரொம்ப சோகமா, ஒன்றும் இல்லை சோட்டோ, தெரு தெருவா சுற்றி உங்க எல்லாருக்காகவும் பானிபூரி வித்துக்கிட்டு இருந்ததுல எனக்கு கால் வலி வந்துருச்சு. நடக்க கூட முடியல. அதனால தான் நான் இத்தனை நாளா வியாபாரத்துக்கே வரல. ஐயோ, சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறியே, அது என்ன விஷயம்? அது என் புள்ள சின்ன எனக்கு கொடுத்த ஐடியா. அம்மா, நீ தெரு தெருவா நடந்து பானிபூரி வியாபாரம் செய்யாத, உனக்கு கால் வலி, ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு செய்யேன்னா. ஆனா எல்லாருக்கும் எப்படிடா தெரியும்னு கேட்டதுக்கு, இந்த மணி அடிமா, இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொன்னான். வாவ், இது நல்ல பிஸ்னஸ் ஐடியா. இதை தான் பட்டணத்துல டெஸ்டினேஷன் ஃபுட் கோர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு சிச்சு. ஏன்னா நீ எப்படா வருவேன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இப்போ அப்படி இல்லை,
எங்களுக்கு எப்பெல்லாம் பானிபூரி சாப்பிடணும்னு தோணுதோ நாங்களே இங்க வருவோம். தேவையான அளவுக்கு பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போவோம். அப்படி எல்லாரும் அவங்களுக்கு எவ்வளவு பானிபூரி வேணுமோ அதை வாங்கிக்கிட்டு போனாங்க. டெய்லி சிச்சு காக்கா மணி அடிக்கிறது, அந்த மணி சத்தத்தை கேட்ட எல்லாரும் வர்றது, தேவையான பானிபூரி வாங்கி சாப்பிடுறது. அப்படி சிச்சு காக்காவோட பானிபூரி வியாபாரம் நடந்ததை விட இன்னும் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ சிச்சு புள்ள சின்னுவை பார்த்து, சின்னோ, நீ கொடுத்த ஐடியா உண்மையிலேயே நல்லா தாண்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமாம்மா, எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படி சிச்சு காக்காவோட பானிபூரி வியாபாரம் ரொம்பவும் நல்லபடியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. மலையின் மேல் மந்திர செடி. பறவைங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன மண் வீட்டுல துணிக்குருவியும் அவளோட பொண்ணான புஜ்ஜி குருவியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுடையது ஏழை குடும்பமா இருந்தாலும் எப்பவுமே அவங்க நேர்மைய தவறுனதே இல்லை. ஒரு சின்ன வயல் வாங்கணும், அந்த வயல்ல விவசாயம் செய்யணும், கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்துல சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கனவா இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரம் வீட்டுல இருக்கிற சோள ரொட்டிய 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது துணி கவலையா இப்படி சொன்னா, புஜி, நம்ம வீட்டுல இருந்த பணம் எல்லாமே தீந்து போச்சு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னாலும் கூட நம்ம கிட்ட காசு இல்ல. இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சிட்டோம், நாளைக்கு என்ன பண்ண போறோமோ தெரியல. புஜ்ஜி அவங்க அம்மா முகத்துல இருக்கிற கவலைய பார்த்தா. கொஞ்ச நேரம் புஜ்ஜி யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் தான் இருக்கேன்ல, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்குமா. துணி ஆர்வமா, என்னம்மா அது? அம்மா, நம்ம ஊரோட எல்லையில தான் ஒரு ஆறு இருக்குல்ல, அந்த ஆத்துல நிறைய மீன் இருக்கு. நாம 2 பேரும் நாளையில இருந்து அந்த ஆத்துல போய் மீனை பிடிச்சு அதை கொண்டு போய் சந்தையில விக்கலாம். அதுல வர பணத்தை வச்சு கொஞ்ச நாளைக்கு எப்படியாவது வீட்டை சமாளிக்கலாம். அடுத்து என்ன பண்றது அப்படின்னு நாம பொறுமையா உட்காந்து அதுக்கப்புறமா யோசிக்கலாம். எப்படியோ அன்னன்னைக்கு செலவுக்காவது நமக்கு பணம் கிடைக்கும் இல்லையா? அந்த யோசனை துணிக்குருவிக்கு ரொம்ப சரியா பட்டுச்சு. உண்மைதான் புஜி, நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் கொடுத்த யோசனை ரொம்ப பெருசு. சரி, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். நாளைக்கே நாம இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த நாள் காலையில துணி புஜி 2 பேரும் ஒரு தூண்டில எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு போனாங்க. ஆத்துல தூண்டில போட்டு அமைதியா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய மீனை பிடிச்சதுக்கு அப்புறமா அத சந்தையில கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துச்சு. அன்னைக்கு கிடைச்ச பணத்துல சில நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படி 2 நாள் வரைக்கும் அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. 3வது நாள் எப்பவும் போலவே அவங்க 2 பேரும் ஆத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல லூசிபுரா, சிச்சு காக்கா 2 பேருமே அங்க வந்தாங்க. அவங்க முகத்துல கோவம் தெளிவா தெரிஞ்சுது. அப்போ சிச்சு காக்கா துணிய கோவமா பார்த்து, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆத்துல நீங்க வலைய போட்டு மீன் பிடிப்பீங்க? துணி ரொம்ப பயந்து போய், என்னது உங்க ஆறா? இது ஊர்ல இருக்கிற ஆறு தானே, எல்லாருக்கும் சொந்தம்னு நினைச்சோம். ஊருக்கு சொந்தமா? இந்த ஊரே எங்களுக்கு சொந்தம், இந்த ஆறும் எங்களுக்கு சொந்தம், இதுல இருக்கிற மீனுங்களும் எங்களுக்கு தான் சொந்தம். அப்படி பார்த்தா நீங்க மீனுங்களை திருடுறீங்க. என்னது? நாங்க ஒன்னும் திருடல, இந்த ஆறு எல்லாருக்குமே சொந்தம், அதனாலதான் நாங்க இங்க மீன் பிடிக்கிறோம். நீங்க எதுக்காக எங்களை இப்படி திட்டுறீங்க? இங்க பாருட்டுனே, உன் பொண்ணுக்கு நாக்கு நீளுது. இந்த ஆறு எங்களுக்கு சொந்தமானது. இன்னொரு தடவை இந்த ஆத்துல மீன் பிடிக்க வந்தீங்கன்னா தூண்டில உடைச்சு போட்டு உங்க 2 பேரையும் இந்த ஆத்து தண்ணிலேயே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சிச்சு காக்கா அவங்கள மிரட்டினா. அதை கேட்டு பயந்து போய் துணி புஜி 2 பேரும் வலையை எடுத்துக்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாவம் துணிக்குருவி அழுதுகிட்டே, பாத்தியா புஜி, நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், கஷ்டப்பட்டு வாழலான்னு பார்த்தாலும் இந்த உலகம் நம்மள வாழ விடாது. அம்மா, கவலைப்படாதம்மா, அவங்க கெட்டவங்க, அதனாலதான் அப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. ஆனா கடவுள் ரொம்ப நல்லவரு, என்னைக்காவது ஒரு நாள் நாம வாழ ஒரு வழி காட்டத்தான் போறாரு. சில நாட்களுக்கு அப்புறமா வீட்டுல இருந்த மளிகை பொருட்கள் எல்லாம் தீந்து போச்சு. அதனால துணி மறுபடியும் வருத்தப்பட்டா. புஜ்ஜி, வீட்டுல இருக்கிற மளிகை பொருள் எல்லாமே தீந்து போச்சு, இப்ப என்ன பண்றது? அது கேட்டு புஜ்ஜி குருவி யோசிக்க ஆரம்பிச்சா. அப்ப அவளுடைய பார்வை அங்க இருக்கிற மலைக்கு மேல போச்சு. அம்மா, என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்குமா. நாம மலைக்கு மேல போய் அங்க இருந்து விறகு வெட்டிட்டு வந்து விக்கலாம்ல, அப்போ அங்க நமக்கு யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்களே. அதை கேட்டு டொனி, வேண்டாம் புஜ்ஜி, அந்த வேலையை பண்றது தப்பு. மரம் தாய் மாதிரி, நம்மளுடைய சுயலாபத்துக்காக தாயை விட்டுறது தப்பு. அது மட்டும் வேண்டாம். உன்கிட்ட வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு, அதை செய்யலாம். அதை கேட்டு புஜ்ஜி குருவி, ஐயோ அம்மா,
நான் மரத்தை வெட்டணும்னு சொல்ல வரலம்மா. மலைக்கு மேல பெரிய பெரிய மரம் இருக்கு. நல்லா காத்து வீசும்போது மரத்துல இருக்கிற கிளைகள் எல்லாமே தானா உடைஞ்சு கீழே விழ இல்லையா? அதை எடுத்துக்கிட்டு வந்து விக்கலாம் இல்லையா? மரத்தை வெட்டினா தானே தப்பு. மரத்துல இருந்து தானா விழுந்த அந்த கிளைகளை எடுத்துட்டு வந்து விக்கிறதுல எந்த தப்புமே இல்லைல்லம்மா. அப்படி பண்றது இயற்கைக்கு நஷ்டம் பண்ற மாதிரி இருக்காது. இடத்தை சுத்தப்படுத்துறதுன்னு வேணா வச்சுக்கலாம். அது கேட்ட துணிக்குருவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. சபாஷ் புஜி, இது நல்ல யோசனை தான். நம்ம மரத்தை வெட்ட போறதில்ல, தானா விழுந்திருக்கிற கிளைய எடுத்துக்கிட்டு வந்து விற்க போறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலேயே அவங்க 2 பேரும் மலைக்கு மேல போனாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே காஞ்சி போய் இருக்கிற சில விறகு குச்சிங்க, மரத்துல இருந்து உடைஞ்சு விழுந்த கிளைங்க எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து சந்தையில வித்தாங்க. அவங்களுடைய அந்த வியாபாரமும் நல்லபடியா தான் நடந்துச்சு. இப்படி 2 நாள் வரைக்கும் வியாபாரம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. 3வது நாள் அவங்க விறகு வெட்டி எடுத்துட்டு வர்றதுக்காக அந்த மலைக்கு மேல இன்னும் கொஞ்சம் உள்ள போனப்போ அவங்களுக்கு எங்க இருந்தோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னு யாரோ அழுவுற சத்தம் கேட்டுது. புஜி, உனக்கு கேட்டுச்சா? இங்க யாரோ அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கே. ஆமாமா, எனக்கும் கேட்டுச்சு. இந்த மலைக்கு மேல யார் இருக்காங்க அழுவுறதுக்கு? ஒருவேளை ஏதாவது பறவைக்கும் விலங்குக்கும் அடிபட்டு அழுதா? வாமா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு புஜ்ஜி துணி 2 பேரும் யார் இருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தம் வர இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஒரு சின்ன செடியை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த அழுவுற சத்தமும் அந்த செடியில இருந்து வர மாதிரி தான் அவங்களுக்கு தெளிவா கேட்டுச்சு. புஜ்ஜி, இங்க யாருமே இல்ல, நமக்கு ஏதாவது பிரமையாயிடுச்சா? இல்லம்மா, பிரம்மனா உனக்கு மட்டும்தான் இருக்கணும், எனக்கும் தானே கேக்குது. இங்க இருந்து தாமா கேக்குது, ஆனா யாருமே இல்லையேம்மா. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல இருந்த அந்த செடி அவங்க பக்கம் திரும்பிச்சு. அதை பார்த்து துணி புஜி 2 பேரும் பயந்து போய் ஒரு அடி பின்னாடி நகர்ந்து போய் நின்னுட்டாங்க. அந்த செடிக்கு மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய் இருந்துச்சு. பாவம், அதோட கண்ணுல இருந்து கண்ணீர் தாரதாரியா ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அவங்க 2 பேரையும் பார்த்து அந்த சின்ன செடி பேச ஆரம்பிச்சுது. பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த செடி பேசுனதை கேட்டு அவங்களால அவங்க கண்ணை நம்பவே முடியல. செடி பேசுமா? நாம கனவுல இருக்கோமா, இல்ல நம்ம பாக்குறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு 2 பேருக்கு ஒரு சந்தேகமே வந்துச்சு. நீ நீ செடியாச்சே, நீ நீ எப்படி பேசுற? தயவு செஞ்சு முதல்ல எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாம் சொல்றேன். அப்ப புஜ்ஜி குருவி அதை பார்த்து, சரி என்னாச்சு, ஏன் இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, என் தொண்டையெல்லாம் வறண்டு போகுது, எனக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? என் தாகத்தை தீர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ புஜ்ஜி ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு நொடி கூட தாமதிக்காம, அம்மா நீ எங்கே இரு, நான் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக பறந்து போனா. அந்த மலைக்கு கீழே ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு பக்கத்துல யாரோ விட்டுட்டு போன பழைய பானை ஒண்ணு இருந்துச்சு. உடனே புஜ்ஜி அந்த பானை நிறைய தண்ணியை நிரப்பிக்கிட்டு மலைக்கு மேல அத எடுத்துக்கிட்டு வந்தா. அந்த தண்ணிய அவ அந்த செடி கிட்ட கொடுத்துட்டு, இந்தா தண்ணி கொண்டு வந்திருக்க அப்படின்னு அவ கொண்டு வந்த தண்ணிய அந்த செடியோட வேருக்கு ஊத்துனா. அந்த தண்ணி பட்ட உடனே தான் அந்த செடிக்கு உயிர் வந்த மாதிரியே இருந்துச்சு. காஞ்சு போயிருந்த அதோட இலங்கை எல்லாமே பச்சை பசேல்னு மாறுச்சு. அதோட முகத்திலையும் இப்ப ஒரு நிம்மதி தெரிஞ்சது. அவங்க 2 பேரையும் பார்த்து நன்றியோட அந்த செடி இப்படி சொல்லுச்சு. உங்க 2 பேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட உயிரை இன்னைக்கு நீங்க காப்பாத்திட்டீங்க. என் உயிரை காப்பாத்தின உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? அதை கேட்டு புஜ்ஜி ஆச்சரியமா, உண்மையாவா? நாங்க என்ன கேட்டாலும் நீ கொடுப்பியா? ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? நீ ஒரு சின்ன செடி தானே அப்படின்னு புஜ்ஜி அப்பாவே கேட்டதை பார்த்து அந்த மந்திர செடி சிரிச்சுது. நான் சாதாரண செடி இல்லையே, ஒரு மந்திர செடியாச்சே, அதனால என்னால நீங்க கேட்கறதே செய்ய முடியும். அத கேட்ட உடனே துணியோட மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒரு நிமிஷம், நீ மந்திர செடி அப்படின்னா உன்னோட தாகத்தை உன்னாலே தீர்த்துக்க முடியுமே. அப்படி இருக்கும்போது எதுக்காக எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த, அழுதுகிட்டு இருந்த? அந்த கேள்வியை பார்த்து அந்த செடி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட நீங்க ரொம்ப புத்திசாலிங்க தான். புத்திசாலித்தனமா தான் கேள்வி கேக்குறீங்க. உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது என் கடமை.
நான் 2 நாளா உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க இந்த மலைக்கு வர்றது, காஞ்சி போய் விழுந்திருக்கிற இந்த விறகுங்களை எடுத்துட்டு போய் சந்தையில விக்கிறது, உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே நீங்க நல்லவங்களா? உங்களுக்கு கருணை குணம் இருக்கா? என்னை பார்த்தா பயந்து ஓடிடுவீங்களா? இல்ல எனக்கு உதவி செய்வீங்களா? இது எதுவுமே எனக்கு தெரியாதுல்ல. உங்களை சோதிச்சாதானே அது தெரியும். அதனாலதான் உங்களை சோதிக்கிறதுக்காக நான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். ஆனா அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதனாலதான் இப்ப உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த மந்திர செடி சொன்னதை கேட்டு துணி புஜ்ஜி 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே மந்திர செடியே, சரி எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணமா? எதுக்கு? எங்களுக்கு சின்னதா ஒரு வயல் வாங்கணும்னு ஆசை. அந்த வயல்ல எங்களால முடிஞ்சதை பயிரிட்டு அதை நல்லபடியா பாத்துக்கிட்டு வர விளைச்சல அறுவடை செஞ்சு அதை கொண்டு போய் வித்து வர வருமானத்துல ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணுங்கிறது எங்களுடைய ஆசை. எங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் பிடிக்கும். சும்மா வர எதுவுமே பிடிக்காது. அதனால எங்களுக்கு உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடு. அதை கேட்டு அந்த மந்திர செடி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுச்சு. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு செய்ய போற அப்படின்னு சொல்லி அந்த செடி அதோட இலைங்களை அசைச்ச உடனே அந்த செடிக்கு கீழே ஒரு தங்க பானையில தங்க காசுங்க நிறைய வந்துச்சு. அத பார்த்து துணி பூச்சி 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவு தங்க காசுங்களா? மந்திர செடியே, நீ செஞ்ச உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். ஆமா மந்திர செடியே, நீ எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நாங்க நிச்சயமா காப்பாத்துவோம். அப்படி அந்த தங்க காசுங்களை எடுத்துக்கிட்டு மந்திர செடிக்கு நன்றியை சொல்லிட்டு துணி பூச்சி 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த தங்க காசுகளை எல்லாம் வித்து ஊர் எல்லையில ஒரு பெரிய வயலை வாங்கினாங்க. அங்க கஷ்டப்பட்டு அவங்க நினைச்சத பயிரிட ஆரம்பிச்சாங்க. அப்படி கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு வந்த அந்த காய்கறி எல்லாத்தையுமே கொண்டு போய் வித்து அதுல வர வருமானத்துல துணி பூச்சி 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.